அதிமுகவில் போய் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடும் வச்சுங்களேன், சரிங்களா? இங்கே சீட்டு எண்ணிக்கை பேரங்கள் தான் கூடுதலாக இருக்குது. எனக்கு 35 சீட்டு கொடுக்கணும், அது சக்திக்கு மீறின சீட்டுகளை கேட்கும்போது அங்கே இழுபறி நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இந்த கட்சி இருந்த நிலை வேற. இன்னைக்கு அந்த கட்சியில் அதுக்காக நம்ம வந்து கொச்சைப்படுத்த நம்ம நோக்கம் இல்லை, ரொம்ப ஓவரா வந்து விமர்சிக்க அளவுக்கு எதுக்கு இவங்க இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து 30 தொகுதி வேணும், எங்களுக்கு ராஜ்யசபாவில் இத்தனை தொகுதி எனக்கு வேணும், இந்த சீட்டை கொடுக்குற வந்து கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறது. இந்த கட்சியை வந்து அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு மறுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா திமுகவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், இத்தனை சீட்டு கேட்குறோம், அவங்க இத்தனை சீட்டு சொல்கிறாங்கன்றத வெளிப்படையாக பேசலாமே. 50 சீட்டு கேட்டாங்க, அவங்க 30 சீட்டு தான் தரேன்னு சொல்கிறாங்க திமுக தரப்பில், அதிமுக தரப்பில் வந்து 20 சீட்டு தான் தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை 10 சீட்டு தான் தர சொல்கிறாங்க, இல்லை 5 சீட்டு தான் தர சொல்கிறாங்க. இப்படி வெளிப்படையாக இருக்கணும். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது 8% வரைக்கும் கொண்டு போனார். இப்போ முழுக்க முழுக்க விஜயகாந்த் முகத்துக்காக, இல்லைன்னா இவங்களுக்கு என்ன நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த மக்கள்கிட்டே விட்டுரும் அந்த கேள்வியை. அதில் இருக்கிற கட்சியில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து செயல்படுறது, நம்ம ஒரு 5 சீட்டு வாங்கினாங்கன்னா நமக்கும் எம்எல்ஏ சீட் வர சொல்லிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறான் சில பேர் கூட. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு என்ன இருக்குது, விஜயகாந்த் தாண்டி விஜயகாந்த் முகம் தானே இருக்கு, விஜயகாந்த்ன்ற மனிதர் தானே. இப்போ நம்மளே பேசுறது எதுக்காக பேசுகிறோம், விஜயகாந்துக்காக தானே பேசுகிறோம். விஜயகாந்த் பேர் வந்து கிடக்கூடாது, பேர் அடிப்படக்கூடாது, விஜயகாந்த் பேர் வந்து அடிப்படுது. இதனால மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பிரச்சனைக்கு நீங்கள் வந்து போராடிங்க இதுவரைக்கும் கிடையாது. மக்கள் பிரச்சனையும் விஜயகாந்த் அப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது அவர் பராமரிக்கிறதே ஒரு பெரும் பணி. அதை ஒரு மனைவியாக நீங்கள் செஞ்சீங்க, ரொம்ப மரியாதை. விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளாமல் வழிநடத்தி போகிறாங்க பிரேமலதா அப்படின்ற ஒரு நல்ல பேரும் அவங்களுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு டேட்டு தனித்து நின்று வந்து போட்டிட்டாங்கன்னா சில கட்சிகள்லாம் காணாமல் போயிடும். அதில் ஒரு கட்சி தான் வந்து தேமுதிக. விஜயகாந்த்ன்ற மனிதர் அவருடைய முகத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு 1% ஓட்டு போடலாம். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் களத்தில் எல்லாம் கூட்டணிகள்லாம் முடிவாகி எல்லாரும் வந்து பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கட்சி தேமுதிக எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறாங்க. உங்க கருத்து என்ன சார்? எந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் கேட்கறேன். இவங்க என்ன ஆளுங்கட்சி ஆயிட போறாங்களா நாளைக்கு? எப்படி இருந்தாலும் கூட்டணிக்கு போகணும். ஒரு ஆதரவு கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றது, ஆதரவு கொடுத்து ஜெயிக்கணும், ரொம்ப இழுக்க கூடாது இல்லம்மா. நீங்கள் தேவையில்லாமல் வந்து விஜயகாந்த் அவர்கள் பேர், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் தானே தேவையில்லாமல் வந்து பேசப்படுது. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கன்னா சொல்லலாம். இப்போது அதிமுக வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வந்து இழுக்கலாம். நான் இவங்களை சேர்க்கலைங்க, அவங்களை சேர்க்கலைங்க, இவங்க வந்து இத்தனை சீட்டு கேட்பாங்க, அத்தனை சீட்டு கேட்பாங்க. இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுன்னா மத்தியில் வந்து பெரிய கட்சியாக இருந்தாலும் மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வாக்கு இருந்தால் கூட மத்தியில் வந்து தேசிய கட்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிஜேபி அதே மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து யோசிக்கிறதுல கூட இருக்குது. ஏன்னா கொள்கை வித்தியாசங்களுக்கு, கொள்கை முரண்கள்லாம் இருக்குது. எனக்கு பிஜேபி வந்து திராவிட கட்சியோட இணையும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொள்கை முரண் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவங்களே செட்டில் ஆகிட்டாங்க. அதிமுகவில் போய் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடும் வச்சுங்களேன், சரிங்களா? இங்கே சீட்டு எண்ணிக்கை பேரங்கள் தான் கூடுதலாக இருக்குது. எனக்கு 35 சீட்டு கொடுக்கணும், அது சக்திக்கு மீறின சீட்டுகளை கேட்கும்போது அங்கே இழுபறி நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இந்த கட்சி இருந்த நிலை வேற. இன்னைக்கு அந்த கட்சியில் அதுக்காக நம்ம வந்து கொச்சைப்படுத்த நம்ம நோக்கம் இல்லை, ரொம்ப ஓவரா வந்து விமர்சிக்க அளவுக்கு எதுக்கு இவங்க இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேர்காணல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டி கொடுக்கும்போது இவங்க நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னா நீங்கள் ஏன் இழுத்துட்டு போகிறீங்க? ஓ ஒரு வெளிப்படையான உங்கள் தன்மை இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வெறும் தொகுதி மட்டும்தான் பிரச்சனைனா நான் இருங்க, இந்த இத்தனை தொகுதி எனக்கு வேண்டுங்க. இப்போது பிரேமலதா என்ன பேசணும்னா, எங்களுக்கு வந்து 30 தொகுதி வேணும், எங்களுக்கு ராஜ்யசபாவில் இத்தனை தொகுதி எனக்கு வேணும், இந்த சீட்டை கொடுக்குற வந்து கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறது இருக்குது. இந்த கட்சியை வந்து அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு மறுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் திமுகவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், இத்தனை சீட்டு கேட்குறோம், அவங்க இத்தனை சீட்டு சொல்கிறாங்கன்றத வெளிப்படையாக பேசலாமே. அதில் என்ன இருக்குது? நீங்கள் 50 சீட்டு கூட கேளுங்க,
அவங்க நான் 50 சீட்டு கேட்டேங்க, அவங்க 30 சீட்டு தான் தரேன்னு சொல்கிறாங்க. திமுக தரப்பில், அதிமுக தரப்பில் வந்து 20 சீட்டு தான் தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை 10 சீட்டு தான் தர சொல்கிறாங்க, இல்லை 5 சீட்டு தான் தர சொல்கிறாங்க. இப்படி வெளிப்படையாக இருக்கணும். அப்போது நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், இல்லைங்க எங்களுக்கு வந்து 2 திராவிட கட்சியோட எனக்கு கூட்டணி போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து ஆளுங்கட்சி மீது கூட நீங்கள் வச்சிருக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து கூட்டணி முறைக்கு தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஒன்லி இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி தானே இது, வெற்றிக்கான கூட்டணி தானே இது. அது அந்த அடிப்படையில் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. அதை வெளிப்படையாக இல்லாமல் மூடி மூடி பேசுறீங்கல்ல. இங்கே யாருக்கும் வந்து இங்கே யாராவது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாமா? வேற யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக மற்ற கட்சிகள்லாம் இப்போ ஐக்கியமாயிருக்கு. இப்போ பல கட்சிகள் ஐக்கியமாயிடுச்சு. அதிமுக கூட்டணியில் சில கட்சிகள், திமுக கூட்டணியில் பல கட்சிகள், அதிமுக கூட்டணியிலேயே சில கட்சிகள் இருக்கு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை வந்து நீங்க வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டே போறீங்கல்ல. யாரோட பயணிக்கிறோம், எந்த கூட்டணி கூட சேர்ந்தா வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப யோசிக்கிறாங்களோ. இப்போ டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இப்போ மக்கள் நீதி மையமும் இருக்கு. அவங்க அந்த கூட்டணியில் அங்கே இருக்கிறது கன்ஃபார்மு. சீட்டு எண்ணிக்கை எத்தனை மட்டும்தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க. சீட்டு எண்ணிக்கை எத்தனை சொல்லணும், விசிகாக எத்தனை சீட்டு எண்ணிக்கை. ஆனால் கூட்டணி யார்? கூட்டணி திமுகவோட. கம்யூனிஸ்ட் சீட்டு எண்ணிக்கை சொல்லணும், கூட்டணி யாரோட? திமுகவோட. மக்கள் நீதி மையமும் அப்படிதான். அப்போது வெறும் கூட்டணி மட்டும்தான், அதாவது சாரி சீட்டு எண்ணிக்கை மட்டும்தான் சொல்லணும், கூட்டணி கன்ஃபார்ம் திமுகவோட. ஆனால் உங்கள் நிலைமை என்னன்றதை பாருங்க. நீங்கள் யாரோட கூட்டணிக்கு போறீங்கன்றதே நீங்கள் தானே இழுத்துட்டு இருக்கீங்க. யாருக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உடனே முடிஞ்சிச்சு. இல்லைங்க நாங்கள் திமுக கூட்டணிக்கு போகிறோம், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இத்தனை சீட்டு கேட்குறோம், அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்றது தெரியல, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அதிமுக சைடில் சொல்லுங்கள், அதிமுக எடப்பாடி அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னவோ வந்து இப்போ வந்து ஒரு பெரிய சாணக்கியர் மாதிரியும் பெரிய ராஜதந்திரி மாதிரியும் அந்த பில்டப் ஓவராக இருக்குன்ற நான் அது பரவாயில்ல சொல்கிறாங்க. இங்கே கூட்டணி வந்து உறுதியாயிட்டு சீட்டு எண்ணிக்கை வேணால் நீங்கள் காலதாமதமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் கூட்டணியே உறுதியாகாமல் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு நீங்கள் தாவிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை மட்டும் இல்லை, நோட்டு எண்ணிக்கையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சிக்காத அளவுக்கு இங்கே யாருங்க முட்டாள் கிடையாது. பிரேமலதா அளவுக்குலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் ஞானத்தெல்லாம் எங்களை புரிஞ்சிக்க முடியாது. அரசியல் ஞானம் ஒன்று இருக்காங்க. நான் கேட்குறேன், பிரேமலதா கிட்ட அரசியல் ஞானம் இருக்கா, சாணக்கியம் இருக்கா? ஒன்றும் கிடையாது, வியாபாரம் தான் இருக்கு. விஜயகாந்தை காட்டி வியாபாரம் பண்றாங்க, அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது கூட்டணி இன்னாரோடு தான் கூட்டணி அப்படின்றது நீங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ விசிகா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திமுகவோட கூட்டணி, கம்யூனிஸ்ட் எல்லாமே திமுக கூட. எண்ணிக்கை எவ்வளோ, சீட்டு எண்ணிக்கை எவ்வளோன்றது மட்டும்தான் அங்கே வந்து வெளியே வரக்கூடியது. உங்களுக்கு எங்கன்னே இன்னும் வந்து நீங்கள் முடிவு பண்ணாமல் இங்கேயா அங்கேயான்னு சொன்னால் அப்போ நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுல இன்னொரு விஷயம், அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா 1% இருக்கலாம், இல்லை 1/2% இருக்கலாம், அவ்வளோதான். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது 8% வரைக்கும் கொண்டு போனாரு. இப்போ முழுக்க முழுக்க விஜயகாந்த் முகத்துக்காக. இல்லைன்னா இவங்களுக்கு என்ன, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த மக்கள்கிட்டே விட்டுறோம் அந்த கேள்வியை. அதில் இருக்கிற கட்சியில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து செயல்படுறது, நம்ம ஒரு 5 சீட் வாங்கினாங்கன்னா நமக்கும் எம்எல்ஏ சீட் வர சொல்லிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் சில பேர் கூட. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு என்ன இருக்கு, விஜயகாந்த் தாண்டி விஜயகாந்த் முகம் தானே அங்கே, விஜயகாந்த்ன்ற மனிதர் தானே. இப்போ நம்மளே பேசுறது எதுக்காக பேசுறோம்? விஜயகாந்த்காக தானே பேசுறோம். விஜயகாந்த் பேர் வந்து கெடக்கூடாது, பேர் அடிபடக்கூடாது, விஜயகாந்த் பேர் வந்து அடிபடுது, இதனால அப்படிதான் நம்ம தேமுதிகன்ற கட்சின்றதை தாண்டி அரசியல்லாம் தாண்டி விஜயகாந்தை நேசிக்கிறவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து பிரேமலதா வந்து சாடக்கூடிய நிலை தான் இருக்குது. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க வந்து கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், சில முக்கிய நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு நமக்கும் சீட்டு 5 சீட்டு கிடைச்சா நம்மளும் ஒரு சீட்டு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கிறதுக்காக சில பேர் இருக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஆதரவு கூட்டங்கள்ன்றது இந்த எலெக்ஷன் நேரத்தில் சில பேர் இருப்பாங்க. ஆனால் அது போதுமானு கேட்குறேன் நான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு அதை தான் இல்லை எதுக்காக அது போதுமானு கேட்குறது எதுக்குன்னா அது மட்டுமே கிடையாது. நீங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம்ல, மக்கள் விஜயகாந்த் வியாபாரம் பண்றீங்கன்றது மக்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியுது இல்லையா? கண்டிப்பா. அப்போ அது இல்லாமல் கிட்ட வெறும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து உங்க கூட சேர்ந்து சுத்துறவங்களாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டு வாங்கிட முடியாது. விஜயகாந்த்ன்ற அந்த நேம் வந்து நீங்களா அந்த நேமை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. யார் டேமேஜ் பண்ணாங்க? விஜயகாந்தோட நேமை டேமேஜ் பண்ணுறது பிரேமலதா தான். வெளிப்படையாக தெரியுது இல்லை?
கண்டிப்பாக நீங்கள் பேரத்தை பேசுறீங்கன்னா அந்த பேரத்தை ஷார்ட் பீரியடில் முடிங்க. எல்லா கட்சியும் அப்படி தானே முடிக்கிறாங்க. அது வைகோவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட பார்த்தீங்கன்னா நேரம் வந்து எடப்பாடிட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் எந்த இடத்துல செட்டில் ஆகாமல் அதுக்கப்புறம் ஊடகத்தை வந்து நீங்கள் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து பெரிய இந்த தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்தையே தீர்மானிக்கிறவங்க மாதிரி ஓவராக வந்து சீன் போடக்கூடாதுல்ல. அப்படிதானே இருக்கு. கண்டிப்பாக ஜெயகா, உங்கள் மக்கள் பணி என்ன இருக்கு? தேமுதிக செய்த மக்கள் பணி என்ன? ஒன்றும் கிடையாது. சாப்பாடு போடுறதுன்னு கேட்டால் அந்த விஜயகாந்தோடைய அந்த அவங்க கல்யாண மண்டபத்தில் அந்த கோயம்பேட்டில் இருக்கிற அந்த மண்டபத்தில் சாப்பாடு தினசரி சாப்பாடு போடுறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சில பேர் வர்றவங்களே கூட அங்கே வந்து போகிறதா கூட சொல்கிறாங்க. அது கிடையாது. மக்கள் பிரச்சனைகளே நீங்கள் என்ன நின்று இருக்கீங்க? மக்களுக்கான போராட்டத்தை என்ன போராட்டத்தை நீங்கள் இப்போ நடத்தியிருக்கீங்க? ப்ரெஸ் மீட் பண்ணுறது போராட்டமா? சொல்லுங்கள். அதை தாண்டி எதுவும் கிடையாது. மக்கள் பணிலாம் ஒன்றும் கிடையாது. சொல்லுங்கள் மக்கள், நான் இந்த பணியெலாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாநாடு கூட்டுறதும் இதெல்லாம் வந்து கட்சி பணி, மக்கள் பணி கிடையாது. முதல்ல கட்சி பணினா என்ன, மக்கள் பணினா மக்கள் பணினா மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதுன்னு ஒன்று இருக்குது. கட்சி பணின்றது மாநாடு நடத்துறது, வந்து பொதுக்குழு நடத்துறது, செயற்குழு நடத்துறது, இதெல்லாம் கட்சி பணி. ஸோ கட்சி பணியெல்லாம் நீங்கள் வந்து மக்கள் பணின்னு சொல்லிட முடியாது. பத்திரிகையாளர் சந்திக்கிறது கூட கட்சி பணி. மக்கள் பணி நீங்கள் செய்றீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம், அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது பத்திரிகையாளர் நீங்கள் சந்திச்சிங்கன்னா பரவாயில்ல. தொடர் நிகழ்வாக நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் கட்சி உயிரோடு இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அது கிடையாது. மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன போராடுங்க? பரந்தூர் வந்து அந்த ஸ்கீம் இருக்குல்ல, விமான தளம் அமைக்கிறது, அதில் ஏதாவது நீங்கள் வந்து போராடி இருக்கீங்களா? இல்லை என்ன மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பிரச்சனைக்கு நீங்கள் வந்து போராடி இருக்கீங்க? இதுவரைக்கும் கிடையாது. மக்கள் பிரச்சனையும் விஜயகாந்த் அப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்துக்கும் போது அவரை பராமரிக்கிறதே ஒரு பெரும் பணி. அதை ஒரு மனைவியாக நீங்கள் செஞ்சீங்க, ரொம்ப மரியாதை, உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். எந்த மனைவியும் இவ்வளோ வந்து சகிச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து அவரை காப்பாற்றுறது சாதாரணமாக யாரும் செய்ய முடியாது. ஆனால் அது போதாது இல்லை, அது உங்கள் குடும்ப பிரச்சனை, அது உங்கள் குடும்ப நிகழ்வு, சரிங்களா? அதை தாண்டி நீங்கள் மக்கள் பிரச்சனைன்றதுக்கு மக்களுக்காக நீங்கள் என்ன உழைச்சிங்க நீங்கள் சொல்லி பார்க்கலாம். கிடையவே கிடையாது. விஜய் பிரபாகரனுக்கு வந்து என்ன ஒரு சீட்டு கொடுக்கணும், வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ ஆகணும், இப்படி தான் இருக்குது. தவிர என்ன மக்கள் பணி செய்தீங்க ஏதாவது சொல்லுங்கள். நான் நம்புறேன், ரைட்டுங்க, இந்த வருஷம் வந்து இந்த மக்களுக்காக இந்த பிரச்சனைக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஊடகத்தில் வந்து நின்று நீங்கள் ஊடகத்தில் பேசும்போது ஊடகத்தை என்னமோ வந்து நீங்கள் வந்து தப்பாக அவங்க வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியும், நீங்கள் வந்து நேர்மையாக ரொம்ப அரசியல் பண்ணுற மாதிரியும், அதை வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் வந்து பொய்யான வதந்திகளை செய்திருந்தாங்க. வதந்தி ஏற்படுறதுக்கு ஏன் நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மை தான் ஏமா வதந்தி வரும்? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை இருந்தால் ஏன் வந்து இன்னொருத்தர் வந்து எப்படி வந்து சொர்க்க விளையாட முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை, உள்ள வேற ஏதோ பேரம் பேசுறீங்கன்றது பளிச்சுன்னு தெரியுது. அதை சொல்லுங்க. தொகுதியும் சொன்னீங்க பாருங்க வாயை விட்டு, தொகுதியும் தொகையும்னு அப்படி சொல்லுங்க. எவ்வளோ தொகை கேட்குறீங்க? அப்போ விஜயகாந்த் விற்கிறீங்கன்னு ஆயிடுது இல்லை? இல்லை யாரும் இப்படி சொல்லுங்க. ஏன் நீங்கள் கூட்டணிக்காக போறீங்க? தனித்து நில்லுங்களா, தனித்து நில்லுங்க. 234 தொகுதியில் வந்து கேண்டிடேட் போட்டு தனித்து நில்லுங்க. அப்போது அப்போ ஏதாவது பிரச்சனை வருமா? அப்போ யாராவது பேசுவாங்களா? எந்த ஊடகமாவது இப்படி ஏதாவது வந்து வதந்தியை கிளப்பி விடுவாங்களா? டிக்ளேர் பண்ணுங்க, தனித்து போட்டிட்டு சொல்லுங்க. அப்போ அதையும் செய்யாமல் இதையும் செய்யாமல் நீங்கள் அப்படியே உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வந்து அது விமர்சிக்கப்பட தானே செய்யும். கண்டிப்பாக அந்த விமர்சனம் நியாயமானது தானே. மீடியாவை வந்து குறை சொல்லக்கூடாதுமா. மீடியாக்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க. நீங்கள் ஏன் அதுக்கு வந்து ஒரு விதை போடுறீங்க? அதுக்கு ஏன் வந்து நீங்கள் தூபம் போடுறீங்க? வதந்தி வருதுன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருங்க. பத்திரிகையாளர் எப்படி இருந்தால் என்ன உங்களுக்கு? நீங்கள் வெளிப்படையாக பாருங்கள், எங்களோட டார்கெட் இதுதாங்க, எங்களுக்கு 30 சீட்டு எடுங்க, 30 சீட்டு வந்து யார் தராங்களோ அவங்களும் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு போங்க. இந்த கூட்டணி தான் நாங்கள் போகிறோன்னு சொல்லுங்கள். எதையுமே சொல்லாமல் பத்திரிகை வந்து சந்திக்க தினமும் வந்து இழுத்துக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்குறது வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ இழுபடியாகுது. அப்போ பத்திரிகைகள் நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் கூட பெட்டர். பத்திரிகையாளர் சந்தித்து நீங்கள் வந்து வதந்தியை கிளப்பி போடுறீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, பேசுறதே திருப்பி நீங்கள் பேசுறீங்க. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக ஆமாம். புதுசாக எதுவும் சொல்லலாம். அப்போ கூட யாரோட கூட்டணி சொல்லுங்கள், மக்களுக்கு தான் தெரியப்படுத்த போகிறீங்க நீங்கள்.
ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வந்துட்டு ஓரளவுக்கு கட்டுக்குள்ளாமல் வழிநடத்தி போகிறாங்க பிரேமலதா அப்படின்ற ஒரு நல்ல பேரும் அவங்களுக்கு இருக்குல்ல சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இங்கே பல கட்சிகள் இருக்குது. விஜயகாந்த் அவர்களோட வந்து தேமுதிகோட சகாப்தம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வந்து தனித்து இன்னைக்கு டேட்டு தனித்து நின்று வந்து போட்டிட்டாங்கன்னா சில கட்சிகள்லாம் காணாமல் போயிடும். அதில் ஒரு கட்சி தான் வந்து தேமுதிக. விஜயகாந்த்ன்ற மனிதர் அவருடைய முகத்துக்காக இன்றைக்கி வந்து ஒரு 1% ஓட்டு போடலாம். ஆனால் அதை தனித்து நின்று இவங்க கூட்டணிக்கு போகிறதுனால அது என்ன எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாமல் போயிடுது. அது எந்த தேர்தலாம் நீங்கள் எடுத்துங்க, கடந்த கால தேர்தல் கூட சொல்கிறேன். நீங்கள் தனித்து போட்டிட்டாங்கன்னா இங்கே பல கட்சிகளுடைய வேஷம் கலைஞ்சிருமா. பல நாட் ஒன்லி தேமுதிக, பல கட்சிகள் வந்து காணாமல் போயிடும். தனித்து நின்னாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. இன்னைக்கு தனித்து நிற்கிறதுனா ஒரே கட்சி வந்து சீமான் தலைமையிலான கட்சி வந்து கேட்டால் 8% ஓட்டு வாங்கி தனித்து நிற்கிறாங்க. இதே தேமுதிக ஒரு காலத்தில் 8% ஓட்டு வாங்கினவங்க தான். ஆனால் அது வந்து அது சொல்லுவாங்கல்ல, கழுது தெரிஞ்சு கட்டருமான கதையாக கேட்டால் விஜயகாந்த் அவர்களோட அந்த கல்ட்டோடு போயிடுச்சு. நீங்கள் அவ்வளோ சாமர்த்தியமான அவங்க கேட்டால் அந்த ஓட் பேங்க்கை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கட்சியை வந்து அப்படியே வழி நடத்திட்டு வராங்கன்னு. இல்லையே, விஜயகாந்த் இருந்தபோது இருந்த அந்த வாக்கு சதவீதம் கிடையாது. நீங்கள் 1000 சொல்லலாம், நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு போனோம், அங்கே போனோம், இது சர்வீஸ் சந்திச்சோம், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் விஜயகாந்த்ன்ற அந்த ஆளுமை வந்து ஓய்வாய்ப்பட்ட போதும் சரி, அவர் இறந்த பிறகும் சரி, அந்த கட்சியை நீங்கள் வழி நடத்திங்கன்னா அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லலாம். 8% ஓட்டுங்க, அந்த 8% வந்து மேலே மேலே கொஞ்சம் கரைஞ்சி ஒரு 6%, ஒரு 5% இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எடப்பாடி நீங்கள் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா இருக்கும்போது 30%, 35% வச்சுட்டு போனாங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் கட்சியோட பல நெருக்கடிகள், மத்திய அரசு கொடுக்குற நெருக்கடி, இப்படி பலவிதமான நெருக்கடிகளே இன்றைக்கி வந்து ஒரு 21-22% இன்றைக்கி வச்சுருக்காருன்னா அவரை சொல்ல முடியும். 35% வந்து 3% ஆக்கிட்டாருன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியும். சொல்லுவீங்களா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாருங்க. ஜெயலலிதா வந்து இறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி வந்து அதிமுக அப்படியே வழி நடத்துறாங்க சொல்ல முடியுமா? 8% வச்சுருந்தா நீங்கள் 5% சொன்னால் கூட நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியும். நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டுங்க. ஆமாங்க, பிரேமலதா வந்து விஜயகாந்த் இல்லாதையே அவர் 8% வந்து வாங்கின வாக்குகள் வந்து போராடி நடத்தி வந்து ஒரு 5% வாக்கு தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 8% எங்கே இருந்து இப்போ 1%, 1/2% தான் இருக்குது. அதில் எந்த அரசியல் நிலைப்பாடெல்லாம் உங்களுக்கு இல்லை. என்ன கொள்கை இருக்குது? எதுக்கு இப்போ எப்படி தான் நீங்கள் வந்து திமுக அதிமுக 2 கட்சியில் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு எதுக்கு தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன? தொடங்கப்பட்ட நீங்கள் மக்கள் நல கூட்டணி நீங்கள் மீண்டும் நீங்கள் வந்து புனரமைக்க முடியாது. ஆனால் தொடங்கப்பட்ட தேமுதிக தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன? அதிமுக திமுக 2 வந்து எதிர்க்கணும், அப்படி தானே? அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வந்து பணப்பேரம் பேசுறதுக்கு தான் நீங்கள் பயன்படுறீங்க. அப்போ விஜயகாந்த் இங்கே விற்பனை ஆகிறாருன்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லையம்மா. ஸோ தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா, வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். விஜயகாந்த் அவர்களை நம்மளுடைய எண்ணம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய வந்து வேண்டுகோள் எல்லாமே இருக்குன்னா, விஜயகாந்த் இருந்தால் ஒரு மகாத்மா. விஜயகாந்த் மகாத்மா. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்ல மனிதர், வெள்ளேந்தியான வந்து மனம் படைத்தவர், கடுமையான உழைப்பாளி. ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு, அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் பேரில் வந்து நீங்கள் ஒரு கட்சியை நடத்துறீங்க, அவருடைய கட்சி நடத்துறீங்கன்னா அவர் அசிங்கப்படுத்தாமல் கௌரவமாக நீங்கள் நடத்துனீங்கன்னா போதும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.